ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு சூப்பரான சுவையான சிறுகீரை பொரியலும் அதோடு தண்ணி ரசமும் தாங்க பார்க்க போகிறோம். அதாவது சிறுகீரை ரசம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சிறுகீரை தோட்டத்தில் பறித்து எடுத்துகிட்டு வந்துடலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், தோட்டத்தில் சிறுகீரை நல்லா விளைஞ்சிருக்கு, பறித்து எடுத்துக்கலாம். ஒவ்வொரு கீரையாக பிடிங்கி எடுத்துக்கலாம். அதில் பில்லெல்லாம் இருக்கும், பில்லை விட்டு கீரையை மட்டும் பறித்து எடுத்துக்கணும். பாருங்கள், இது மாதிரி தான் ஒவ்வொன்றா பறித்து எடுத்துக்கணும். உண்மையாக சொல்கிற சிறுகீரை ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. பாருங்கள், செடியிலேருந்து இருக்கிறதுனால அவ்வளோதாங்க. இப்போ சிறுகீரையை கிள்ளி எடுத்துக்கலாம். அதோட இலையை மட்டும் கிள்ளிட்டு தண்டு மட்டும் கீழே போட்டு இலையை வச்சுக்கலாம். நம்ம பாருங்க, எல்லாத்தையும் கிள்ளி எடுத்தாச்சு. இப்போ நம்ம இது பண்ணிடலாமா? வாங்க. ஃபஸ்ட்டு இதை நல்லா தண்ணியில் போட்டு அலசி எடுத்து வச்சிடணும். இது தண்ணியில் அப்போ தான் அது ஆறும். நல்லா தண்ணியில் அரைச்சி எடுத்துருங்க. ஒரு 2-3 டைம் க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. ஏன்னா மண் ஏதாவது இருக்கும்ல, அதனால தான். இப்போ பாருங்கள், அலசி எடுத்தாச்சு. இப்போது தண்ணி நான் ஒரு 2 பாத்திரம் வச்சுருக்கேன். அதில் கொஞ்சம் பருப்பு சேர்த்துக்கிறேன். பருப்பு போட்டு செஞ்சால் தான் கீரை நல்லாயிருக்கும். அதனால் பாருங்கள், இப்போ பருப்பு சேர்த்தாச்சு. பருப்பு நல்லா கொதிச்சு இப்போ ஒரு பாதி அளவு வெந்து வரட்டும். பாதி முக்கால்வாசி தான் வெந்துருட்டும். இப்போ நல்லா வெந்து வந்துருச்சுன்னா நம்ம கீரையை சேர்த்துடலாம். உப்பு சேர்த்துருங்க, உப்பு சேர்த்து மறந்துடாதீங்க. பாருங்கள், இப்போ எடுத்து பார்க்கலாம். பாருங்கள், பருப்பு வெந்துருச்சு. இப்போ நம்ம கீரை சேர்த்துடலாம். இதில் நீங்கள் உப்பு சேர்த்த மட்டும் மறந்துடாதீங்க, உப்பு போட்டுருங்க. அதுதாங்க, நம்ம கீரை சேர்த்துட்டோம். கீரை சேர்த்து இது கீரை ஒரு 2 ஆவிலே வெந்துடும். 2 கொதி வந்தால் வெந்துடும். பாருங்கள், கீரை போட்டாச்சு. இப்போ கீரை நல்லா கொதிச்சு வருது. பாருங்கள், கீரை நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இப்போ இது ஒரு தண்ணி ரசம் வைக்கிறதுக்காக நான் ஒரு லெமன் சைஸ் புளியும் அதில் 2 தக்காளியும் கரைச்சி வச்சுருக்கேன். இதில் அப்படியே நம்ம டேரெக்டாக அந்த ரசத்தை விட்டுடலாம். அந்த தண்ணி இருக்குல்ல, கீரை தண்ணி, அதை அப்படியே வடித்து எடுத்துக்கலாம். பாருங்கள், வடித்து எடுத்தாச்சு. தண்ணி அந்த புளி தண்ணியிலே ஊற்றிருச்சு. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ரசம் வச்சிடலாம். அதுக்கு நான் பார்த்தீங்கன்னா நிலக்கடலை வறுத்து அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன், தோல் நீக்கி. ஃபஸ்ட்டு ரசம் வைக்கலாம். ரசம் வைக்கிறதுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் சூடானதும் கடுகு சேர்த்துடலாம். கடுகு நல்லா பொரியட்டும். பாருங்க, கடுகு பொரிஞ்சதும் பூண்டு சேர்த்திருச்சு. பூண்டு கறி லீப் சேர்த்தாச்சு. அது 2 பொரிஞ்சதுக்கு அப்புறமா நான் ஒரு 2 வரமிளகாய் சேர்க்குறேன். நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இது சீரகத்தூள் சேர்த்துக்கலாம். மிளகு சீரகம் நம்ம மிக்ஸியில் அரைச்சி வச்சுருக்க அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அவ்வளோதாங்க. இப்போ நம்ம ஒடிச்ச தண்ணியை சேர்த்துட்டு பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா ஒரு கொதி வரும்போது கொத்தமல்லி போட்டு இறக்கினா சுவையான ரசம் ரெடிங்க. கீரை ரசம் எல்லாம் ரொம்ப சத்தானதுங்க. இல்லை, நீங்கள் கீரை தண்ணி வேஸ்ட் பண்ணாமல் ரசம் வச்சு சாப்பிடுங்க. அடுத்து நம்ம கீரை தாளிச்சிடலாம். அதுக்கு ஒரு பாத்திரம் வச்சு அதில் எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் பாருங்க, நல்லா கடுகு பொரியுது. நீங்கள் கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு மீடியம் சைஸ் ஒரு வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இதில் நல்லா எண்ணெயில் வதங்கினதுக்கப்புறம் மிளகாத்தூள் எண்ணெயில் சேர்த்துடணும். அப்போ தான் அது ஒரு பச்சை வாசம்லாம் வராது. அதுக்காக தான். பாருங்கள், மிளகாத்தூள் சேர்த்தாச்சு. இப்போ அவ்வளோதான். நல்லா அது பச்சை வாசம் போனதும் கீரை சேர்த்து இப்படி ஒரு கிண்டு அப்படி ஒரு கிண்டுன்னா ரெடிங்க. அப்போ நம்ம இடித்து அதாவது மிக்ஸியில் அரைச்சி வச்சுருக்கோம்ல, அந்த நிலக்கடலை தூளை சேர்த்துக்கலாம். சேர்த்து பிரித்து எடுத்தால் சூப்பரான பொரியல் ரெடி ஆகிடுச்சுங்க. அவ்வளோதான். தட்டில் சுட பச்சை சாதம் போட்டு கீரை பொரியல் வச்சு ஒரு வடை வச்சுட்டு ரசம் ஊற்றி எல்லாம் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டா வேறு லெவல். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், எல்லாருக்கும் பிடிக்கும். பாய்.